இப்போ இவங்களை ஒருங்கிணைக்கிற சக்தி ஓரளவுக்கு கனிமொழிக்கு உண்டு. ஏன்னா தனியாக பிரிஞ்சு போனால் திமுக பிரிஞ்சால் யாரும் பெரிதாக ஜெயிச்சதில்லை. மதிமுகவோ இது அண்ணா எம்ஜிஆருடைய இது தாண்டி அதுக்கு பிறகு பிரிஞ்சு போனவங்க யாரும் பெரிதாக அதிமுகலேருந்து போனவங்களும் இது பண்ணுது. எனவே இப்போ கனிமொழியை கொண்டு வந்துட்டு அந்த சீனியரை ஒன்று கொண்டு வரலாம் அப்படிங்கிறது ஒரு முயற்சி. ஆனால் திமுக என்ற கட்சியே இன்னைக்கு ஆட்சி யூசி ஆட்சி அதிகாரிகள் ஆட்சின்னு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தா, கட்சியே இன்னைக்கு வியூக வகுப்பாளர் தலைமையில் போயிடுச்சு. ஒரு வியூக அமைப்பாளர் சூப்பர் முதலமைச்சருடைய பெண் நிறுவனம், இன்னொரு வியூக அமைப்பாளர் இது ஐபேக் உடைய ரிஷி, அதை தவிர சுனில் கொனோலு இன்னொரு. இப்போ இந்த 3 பேர் இதோட இது தமிழக உளவுத்துறை, இந்த 4மே சர்வே எடுத்து பார்த்ததில் அவங்க 4 கலர் போட்டு இது கொடுத்துருக்காங்களாம், கிரீனு ஆரஞ்சு எல்லோ ரெட்டுன்னு சொல்லிட்டு. இதில் 57 சீட்டில் மாத்திரம்தான் திமுக இன்று உறுதியாக ஜெயிக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஓரளவுக்கு சென்னை பெல்ட்டிலும் கொஞ்சம் டெல்டா பெல்ட், இந்த 2 பெல்ட்டில் தான் நிச்சயமாக இன்னைக்கு தேர்தல் வச்சா 57 சீட்டில் ஜெயிக்க முடியும். இன்னொரு 46 சீட்டில் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இது ரெண்டையும் கூட்டினாலே 110 கிட்ட தான் வருது. ஸோ 117 கூட வரல. இது கூட்டணியாகத்தான், இது கூட மொத்தமாக இது கிடையாது.